தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றொரு அண்மை தகவலாக பார்த்து வருவது திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே கடந்த 2 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என்று பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். முறையாக குடிநீர் விநியோகிக்க வலியுறுத்தி போளூர் செங்கம் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தாவேக அரசை கண்டித்து சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் மறியல் செய்ததால் அங்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. குடிநீர் கேட்டு பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே கடந்த 2 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என்று அங்கு உள்ள பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக திருவண்ணாமலை செய்தியாளர் செல்வம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வம், முழு விவரம் என? கண்டிப்பாக. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்மியந்தல் பகுதியில் கடந்த 5 மாதங்களாக குடிநீர் விநியோகம் சரிவர வழங்காததால் அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாட்டு அதிகரித்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்மியந்தல் பகுதியில் குடிநீர் 5 மாதங்களாக விநியோகிக்காததால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும், பள்ளி குழந்தைகள் அலுவலக பணிக்கு செல்பவர்களுக்கு குடிநீர் இல்லாததால் நேரத்திற்கு செல்ல முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இன்று எந்த அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் திடீர் சாலை மறியலில் பொதுமக்கள் இன்று ஈடுபட்டனர். சாலை மறியலில் 1 மணி நேரத்துக்கும் மேலான சாலை மறியல் நடைபெற்றதில் அந்த பகுதி முக்கியமான பகுதியானதால் கனரக வாகனங்கள், பள்ளி வாகனங்கள், அலுவலகத்திற்கு செல்லும் வாகனங்கள் நீண்ட வரிசை கட்டி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்து அதிகாரிகளும் காவல்துறையினரும் வந்து பொதுமக்களை சமாதானப்படுத்தி உடனடியாக குடிநீர் வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததில் தற்சமயம் கலந்து சென்றதாக கூறப்பட்டு வருகிறது. தாவேக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 50 நாட்களை கடந்திருக்கிறது. ஆனால் முறையான எந்த ஒரு அத்தியாவசிய இதுவும் பொதுமக்களுக்கு செய்யவில்லை என்பதே பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது. அதே போன்றுதான் 2 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என்று அந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.